ஹாய், குட் மார்னிங். இந்த எஸ்கியூஎல் சீரிஸோட வீடியோவில் ரெண்டு கன்ஸ்டன்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யூனிக் அண்ட் நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு. யூனிக் அப்படிங்கிற கன்ஸ்டன்ட் எதுக்காக அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் காலம் எல்லா ரோலையும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் அதை அலோவ் பண்ணும். டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணும். நாட் நல்னு பார்த்தோன்னா அது வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடாது. அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும் அந்த ஸ்பெசிஃபிக் காலமில். ஸோ இந்த ரெண்டு கன்ஸ்டன்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த யூஸ் கேஸ்லனா, ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணுற டேபிளில் கண்டிப்பாக நேம் வந்து சேமாக இருக்கலாம் நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு, ஏஜ் சேமாக இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்கலாம், பட் இமெயில் ஐடி வந்து என்னவாக இருக்கும்னா யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் காலமில் யூனிக்னு நம்ம செட் பண்ண முடியும். அதே போல் நாட் நல்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து நல்லா அவங்க வந்து ஃபில் பண்ணாமல் விடக்கூடாது, மேண்டேட்ரியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நாட் நல் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். க்ரியேட் டேபிள் ப்ராடக்ட்ஸ் ஐடி இன்டீஜர் பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்டோட நேம். ப்ராடக்டோட நேம் varchar 25. இது தான் நான் வந்து யூனிக்னு சொல்கிறேன். ப்ராடக்ட் நேம் வந்து மஸ்ட் பி யூனிக் அப்படின்னா. நெக்ஸ்ட் ப்ரைஸ் டெசிமல் 7,2. ஸோ இப்படி ஒரு டேபிளில் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நான் வந்து இன்கேஸ் ஆல்ரெடி ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று வந்திருக்கும். இன்கேஸ் நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேபிளில், ப்ராடக்ட்ஸுங்கிற டேபிளில் அந்த ப்ராடக்ட் நேமை யூனிக்காக மாற்றணும், ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆல்டர் டேபிள் ப்ராடக்ட்ஸ், அதாவது நேம், ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் யூனிக், காலமோட நேம் ப்ராடக்ட் நேம். ஸோ ஃபஸ்ட்டு நான் யூனிக்னு க்ரியேட் பண்ணாமல் நான் பெரிய எக்ஸிஸ்டிங் டேபிளில் போய் சேஞ்ச் பண்ணால் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ வார்னிங் அடிக்குது, பிகாஸ் ஆல்ரெடி வந்து அது யூனிக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் வார்னிங் அடிக்குது. ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இன்சர்ட் இன்ட்டு ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட் நேமையும் ப்ரைஸையும் இன்சர்ட் பண்ண போகிறேன். வேல்யூஸ், ப்ராடக்ட் நேம் ஷாம்பு 30-40 rupees நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் வந்து கண்டிஷ்னர் 35 rupees வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நான் ஷாம்புங்கிற ப்ராடக்டை வேறு ப்ரைஸில் 20 rupeesல இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா இன்சர்ட் ஆகாது, பிகாஸ் டூப்ளிகேட் என்ட்ரி ஷாம்பு ஃபார் கீ ப்ராடக்ட்ஸ் டாட் ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டு வருது. ஸோ பிகாஸ் ஆல்ரெடி ஷாம்புங்கிற ஒரு ப்ராடக்ட் அதில் இருக்குது, நான் வந்து யூனிக்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து அலோவ் பண்ணலை. ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல யூனிக் கீ யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் இப்போ நாட் நல் அப்படின்னா என்னென்னா, இதே மாதிரி தான் ஒரு புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும்போது அங்கே டேட்டா டைப்புக்கு பதிலாக நாட் நல்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணணும். இப்போது நான் வந்து ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ப்ரைஸையே வந்து நாட் நல்னு சொல்லிட்டு ஆல்டர் பண்ண போகிறேன். ஆல்டர் டேபிள் ப்ராடக்ட்ஸ் மாடிஃபை ப்ரைஸ் டெசிமல் 7,2 சொல்லிட்டு நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாடிஃபை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இதை கிளியர் பண்ணிடுவோம். இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் ப்ராடக்ட்ஸ், காலம் நேம் ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ், வேல்யூஸ், ப்ராடக்ட் நேம் வந்து இப்போ சோப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ப்ரைஸு நல்னு கொடுக்குறேன். காலம் ப்ரைஸ் cannot be null. ஓகேவா? இன்கேஸ் நான் வந்து இந்த ப்ரைஸையும் எடுத்துகிட்டு இந்த நல்லையும் எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா
அப்போயுமே எனக்கு என்ன ஆகாதுன்னா இன்செர்ட் ஆகாது. பிகாஸ் ஃபீல்டு ப்ரைஸ் டஸ் நாட் ஹேவ் அ டிஃபால்ட் வேல்யூ. இன்கேஸ் நான் டிஃபால்ட் கீ யூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன்னா, டிஃபால்ட்டாக அது ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன்னா அப்படி போய் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் நமக்கு ஆட் ஆகாது. பட் 0 இன்செர்ட் ஆகும். ஓகே, இப்போ ப்ரைஸ் காலம் ப்ரைஸ் 0 இன்செர்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனிக் அண்ட் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட யூசேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் செக் அண்ட் டிஃபால்ட்டோட யூசேஜ் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.